தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் உள்ள அரசு பள்ளிகளில் அவலம் நீடிப்பதாக பெற்றோர்கள் அதிர்ச்சியடைந்து வருகின்றனர். அரசு பள்ளிகளில் அரங்கேறும் அவலங்கள் குறித்து எமது செய்தியாளர் இளவரசன் நேரலையில் வழங்கும் தகவல்களை தற்போது கேட்கலாம். இளவரசன், இது தொடர்பான விரிவான விவரம் என்ன பதிவு பண்ணுங்க. கண்டிப்பாகமா, தமிழகத்தில் கடந்த சில வருடங்களாகவே அரசு பள்ளிகளில் உரிய பாதுகாப்பு இல்லை, அடிப்படை வசதிகள் இல்லை என பெற்றோர் ஆசிரியர் சங்கத்தினரும் சரி பொதுமக்களும் குற்றம் சாட்டி வருகின்றனர். இந்த நிலையில தமிழகத்தையே உலுக்கிய வேங்கவயல் சம்பவம், புதுக்கோட்டை மாவட்டத்தில் நடைபெற்ற அந்த சம்பவத்தில் மிகப்பெரிய சர்ச்சை, அதாவது ஒரு குடிநீர் தொட்டியில மனித மலம் கலந்த சம்பவம் பெரிய அதிர்ச்சிக்குள்ளாகியது. இது குறித்து தமிழகம் முழுவதும் பல்வேறு பகுதிகளிலும் போராட்டம், ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த நிலையில தற்பொழுது ஒரு அரசு பள்ளியில இது போன்ற ஒரு சம்பவம் நடைபெற்றுள்ளது. மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியாகியுள்ளது. அதாவது திருவாரூர் மாவட்டத்தில் காரியாங்குடிங்கிற ஒரு பள்ளியில அரசு ஒன்றிய பள்ளியில தான் இந்த சம்பவம் நடைபெற்றிருக்கு. இரவு நேரத்தில் அந்த பள்ளி வளாகத்திற்குள் சென்ற இளைஞர்கள் சிலர் கஞ்சா போதை இதில் பல்வேறு அநாகரிக செயலில் ஈடுபட்டிருக்காங்க. பள்ளி மாணவர்கள் குடிக்கக்கூடிய குடிநீர் தொட்டியில அவர்கள் மனித மலத்தை கலந்துள்ள சம்பவம் மிகப்பெரிய ஒரு சர்ச்சைக்குள்ளாகியுள்ளது. அது மட்டும் இல்லாமல் புதுக்கோட்டை மாவட்டத்தில் நேற்று முன்தினம் அரசு பள்ளியில பள்ளி மாணவர்களை அதாவது கழிப்பறை மற்றும் சுத்தம் செய்யும் பணியில ஆசிரியர்கள் ஈடுபட்டிருக்காங்க. பல்வேறு பள்ளி கல்வித்துறை அரசு ஆசிரியர்களிடம் பல்வேறு நிலைகளிலேயும் பள்ளி மாணவர்களை இது போன்ற அடிப்படை வசதிகள் சுத்தம் செய்து ஈடுபடுத்தக்கூடாது என அறிவிக்கை வெளியிட்டிருந்தும் உத்தரவு பிறப்பித்திருந்தோம். ஆனால் அந்த உத்தரவை ஆசிரியர்கள் மதிப்பில்லை. இது ஒரு புறம் இருக்கிறது. இதற்கெல்லாம் என்ன காரணம்? அதாவது ஒரு புறம் மனித மலத்தை இது போன்ற குடிநீர் தொட்டியில ஒரு மனிதநேயம் இல்லாமல் கலக்கிற இளைஞர்கள் ஒரு புறம், இன்னொரு புறம் அடிப்படை வசதியே இல்லாத பள்ளிகள் ஒரு சில இருக்கு. இது குறித்து பேசுவதற்காக நம்முடைய தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணியுடைய மாநில தலைவர் திரு கோவி வெற்றிச்செல்வன் ஐயா அவர்கள் நம்முடைய இணைந்திருக்க. அவரிடம் கேட்போம். ஐயா வணக்கம். இப்ப இது போன்று தமிழகத்தில் இந்த மனித மலங்கால்றது புதுக்கோட்டை வேங்கவயல் பெரிய அதிர்ச்சிக்குள்ளாது. இது மக்களிடையே ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்திய நிலையில இப்ப அரசு பள்ளியில இளைஞர்கள் இது போல செயலில் ஈடுபட்டிருக்காங்க. இது அதே போல புதுக்கோட்டையில அடிப்படை வசதி இல்லாதனால பள்ளி மாணவர்களே சுத்தம் செய்யற பணியில் ஈடுபடுத்திருக்காங்க. இது குறித்து உங்களுடைய கருத்து என்னங்க? திருவாரூர் மாவட்டம் தப்பளம்புலியூர் பஞ்சாயத்துக்குட்பட்ட காரியாங்குடி ஊரில் அரசு பள்ளியில், தொடக்கப்பள்ளியில் ஒரு கும்பல் என்பது அராஜகமான முறையில் அந்த பள்ளிக்குள்ள பூந்து அங்கு இருக்கக்கூடிய உணவுப் பொருட்களை வைத்து ஏதோ கொண்டு வந்த மாமிச பொருளை சமைத்திருக்கிறார்கள். சமைத்ததுக்கு பிறகு அங்கு இருக்கிற குழாய்கள் உடைக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் அங்க உள்ளுக்கு போய் அங்கிருந்த சொல்லவே வெக்கி தலைகுனிய அளவிற்கு ஆன செயல் ஒன்று செஞ்சிருக்காங்க. ஒரு சிறிய தொட்டி இருக்கு. அந்த குழந்தைகள், பச்சிளம் குழந்தைகள் குடிப்பதற்காக இருக்கக்கூடிய தண்ணீரில் மலத்தை கலந்திருக்கிறார்கள் என்றால், அதன் பிறகு காலையில் பார்க்கும் பொழுது இது மாதிரியான சம்பவங்கள் குறித்து காவல்துறையிட்ட கம்ப்ளைண்ட் இது புகாருக்கு போனதுக்கு பிறகு புகாரின் அடிப்படையில் விசாரித்ததில் விஜயேந்திரன், காளிராஜ், செந்தில் உள்ளிட்ட 3 பேர் என்பவர் அவர்களை கூட்டிட்டு போயிருக்காங்க. விசாரணை என்பது நடந்து கொண்டிருக்கிறது என்றார்கள். மேலும் 2 பேர் இருக்காங்க. இவங்க சொன்ன முதல் கட்ட தகவல் அறிக்கையில கஞ்சா போதையில இது மாதிரியான வேலைகள்லாம் செஞ்சிருக்காங்கன்றாங்க. பொதுவாக போதை கலாச்சாரம் என்பது கூடிக்கொண்டிருக்க சூழலில் இரும்புகரம் கொண்டு அடக்க வேண்டும் என்று அரசும் முயற்சி செய்கிறது. இதுபோன்ற இளைஞர்கள் தலையிடும்போது கண்டிப்பாக அவர்களை கொடுக்கக்கூடிய தண்டனை என்பது மிக உயர்ந்த தண்டனையாக இருக்க வேண்டும். ஏனென்றால் மனித மலத்தை கொண்டு போய் தண்ணீரில் கலப்பது என்பது இது ஒரு ஃபேஷனாக இளைஞர்கள் மத்தியில் தொத்திருக்கிறது. அதுவும் இந்த போதை கலாச்சாரத்திற்கு உட்பட்டிருக்கிற இந்த நபர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கிறோம். அதே மாதிரி இங்க மாதிரி இருக்கக்கூடிய பள்ளிகளில் புதுக்கோட்டை மாவட்டம் நமனசமுத்திரத்தில் அதிர்ச்சிக்குள்ளாக்கிய ஒரு 3 தினங்களுக்கு முன்பாக ஒரு செய்தி என்னன்னா, அங்க இருக்கிற ஒரு ஆசிரியை, ஒரு அம்மா, அவங்க அங்க இருக்கக்கூடிய குழந்தைகளை வச்சு கழிவறை சுத்தம் செய்யக்கூடிய வேலை என்பது செஞ்சிருக்காங்க. இந்த செயல்கள் என்பதெல்லாம் அது ஒரு அரசு உதவி பெறும் பள்ளின்றாங்க. எதுவாக இருந்தாலும் மாணவர்களை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதை ஆசிரியர்களுக்கு இன்னமும் ஒரு உளவியல் ரீதியாக அவர்களுக்கு ஒரு பயிற்சி கொடுக்க வேண்டிய தேவை என்பது இருக்கு. குழந்தைகளுடைய மனநிலையை இன்னும் உள்வாங்காத ஆசிரியர்களுக்கு கடுமையான தண்டனை கொடுக்கணும் இருக்காங்க. அதுவும் ஏதோ ஒரு நடவடிக்கை எடுத்திருக்காங்க. இந்த மாதிரியான நடவடிக்கைகள் போதாது. கடுமையான நடவடிக்கைகள் அடுத்த ஒரு 5 அளவிற்கு நடவடிக்கைகள் தேவை என்பதை நான் சொல்லிக்கிறேன்.
ஐயா, மற்றொரு கேள்வி. நீங்க சொன்ன அந்த பதிலில் இருந்து அந்த புதுக்கோட்டை மாவட்டத்தில் அந்த பள்ளி மாணவர்களை வந்து கழிப்பறையை சுத்தம் செய்ய வச்சாங்க. அதற்கு காரணம் வந்து உதவியாளர்கள் அங்கே இல்லாததா இருக்கலாம். அதே போல இன்னொன்று, இங்க இரவு நேரத்தில் நடந்தது காரணம் வந்து அங்க ஒரு இரவு நேர அரசு பள்ளி காவலாளி இருந்திருந்தா இந்த பிரச்சனை இல்லை. இது போன்று தமிழகத்தில் இருக்கிற எல்லா அரசு பள்ளியும் பல அடிப்படை வசதிகள்ல மொட்டை மாடியில படிக்க வைக்கிறாங்க, மரத்து அடியில படிக்க வைக்கிறாங்க. அடிப்படை வசதிகள்ல காவலர்கள் இல்ல, உதவியாளர்கள் இல்ல. இதற்கு அரசுக்கு நீங்க முன்வைக்கும் கோரிக்கை என்ன? அரசாங்கம் இன்னைக்கு தனியார் பள்ளி என்பதை ஊக்குவிக்கும் விதமாக பல இடங்கள்ல நடந்துகிட்டு இருக்க செய்தி என்பது வருத்தத்துக்குரியது. பொதுவாக இரவு நேர காவலர்களும் சிசிடிவி கேமரா என்பதும் பொருத்த வேண்டும். அதோடு அல்லாமல் ஆசிரியர்கள் தங்களுடைய பள்ளிக்குள் வந்து இருக்கக்கூடிய இந்த மாதிரியான கழிவறை சுத்தம் செய்யக்கூடிய தொழிலாளி இல்லை என்றால் ஒரு தொழிலாளியை நியமிப்பதற்கு அரசாங்கத்தினிடம் கோரிக்கை வைக்கணும். இந்த மாதிரியான வேலைகளை செய்யணும். அதை விட்டுட்டு குழந்தைகளை இப்படி பயன்படுத்தக்கூடாது. இதற்கு முக்கிய காரணமே ஆட்குறைப்பு என்பது பள்ளிகளை தனியார் மயம் என்பதால் அரசு பள்ளிகளை தரமிழக்க செய்யக்கூடிய இந்த கொள்கையை எதிர்க்க வேண்டிய தேவை என்பது கூடுதலாக இருக்கின்றதுதான் என்னோட கருத்து. மிக்க நன்றிங்கய்யா. அதாவது இவர்கள் ஐயா அவர்கள் கூறியது போல வந்து தமிழகம் முழுவதுமே அரசு பள்ளிகளில் வந்து அடிப்படை வசதி இல்லை, போதிய வந்து அதாவது கீழ்மட்ட கல்வி ஆசிரியர்களை தவிர கீழே இருக்கிற உதவியாளர்கள், காவலாளிகள் இது போன்ற பணிகளை வந்து பணி நியமிக்கப்பட வேண்டும். ஒரு சில பள்ளிகளில் வந்து பணி நியமித்தம் அவருக்கு ஊதியம் வந்து முறையாக வழங்கப்படவில்லை. இது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து வந்து இந்த திருவாரூர் மாவட்டத்தில் அந்த பள்ளி காரியாங்குடி அரசு பள்ளியை எடுத்துக்கிட்டோம்னா அந்த பள்ளியில வந்து இரவு நேரத்தில் இது போன்ற சம்பவம் வந்து காவலாளி கிடையாது. இது மட்டும் இல்லாமல் அங்க அந்த கஞ்சா போதையில் அங்கு பல்வேறு அநாகரிக செயல் ஈடுபட்ட அந்த இளைஞர்கள் யார் என்றால் இருவர் வந்து காவல்துறையில் இருக்கும் குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் என தெரிய வருகிறது. அப்படி என்றால் காவல்துறை குடும்பத்தைச் சேர்ந்த உறவினர்களுடைய இளைஞர்களே இது போன்ற அநாகரிக செயல் ஈடுபட்டால் படிப்பறிவு இல்லாத இளைஞர்கள் எந்த வகையில் ஈடுபடுவார்கள் என்ற ஒரு கேள்விக்குறியாகியுள்ளது. அது மட்டும் இல்லாமல் அவர்களை வந்து கைது செய்து இன்னும் நடவடிக்கை எடுக்கவில்லை. உரிய விசாரணை மட்டும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த விசாரணையிலிருந்து அவர்களை தப்பிக்க வைக்க முயற்சியும் நடைபெற்றிருக்கிறதா திருவாரூர் மாவட்டத்தில் இருந்து வரும் தகவல் தெரிவிக்கும் நிலையில தமிழகம் முழுவதுமே அரசு பள்ளிகளில் வந்து இது போன்ற வசதிகள் இல்லாத நிலையில உரிய உதவியாளர்கள், காவலாளிகள் நியமிக்க வேண்டும் என்பதுதான் ஒரு ஒட்டுமொத்த பெற்றோர்கள் ஆசிரியர் சங்கத்தின் கோரிக்கையாக உள்ளது. உமா, அரசு பள்ளிகளில் தொடரும் அவலங்கள் குறித்தான விரிவான விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி இளவரசன்.